ஹலோ ஹாய். ஸோ ஒரு நல்ல ஒரு டைமில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ என்ன எதனால் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான நாள் அண்ட் இது முக்கியமான நிமிஷம். என்னென்னா இது அன்பாக்சிங் டைம். ஸோ ஓப்போ ரொம்ப நாளாக நமக்காக ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, ஓப்போ F11 Pro அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த F11 Proடைய அன்பாக்சிங் டே இன்றைக்கி. நானும் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அந்த மாடல் எப்போ வரும் அப்படின்ட்டு. ஸோ நிறைய ரிவ்யூ நெட்டில் பார்த்தேன், அவங்க சைட்லேயும் பார்த்தேன், நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துட்டே இருந்தாங்க. நானும் அந்த மாடல் எப்போ வரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ திரும்பவும் அந்த மாடல் எப்படா வரும்னு சொல்லி நானும் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இப்போது அதுக்குண்டான நேரம் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓப்போ F11 Proடைய அன்பாக்சிங். ஸோ திஸ் இஸ் ஓப்போ F11 Pro. ஸோ அதை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் ஃபோனை ஓப்பன் பண்ண போகிறேன். அண்ட் எப்படி இருக்கும், என்ன சர்ப்ரைஸ் உள்ளே காத்திருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ அன்பாக்ஸ் போவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் டைம் டு அன்பாக்ஸ். அண்ட் உண்மையாக சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் ஃபோன் அண்ட் அன்பாக்ஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அண்ட் ரொம்ப நாளாக சர்ப்ரைஸ் வச்சுருந்த ஓப்போ ஸோ நமக்காக கொடுத்துட்டாங்க. அண்ட் திஸ் இஸ் ஓப்போ F11 Pro. வாவ், சூப்பர். ஸோ உண்மையாக சொல்கிறாங்க, தண்டர் பிளாக்னு சொல்கிறாங்க. உண்மையாலுமே இஸ் தண்டர் பிளாக். ஸோ கலர் ரொம்ப நல்லாயிருக்கு அண்ட் ஃப்ரண்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இதில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? ஓகே, பார்த்துருவோம். ஸோ ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு இது வந்து இன்ஃபில்லிங் ப்ராசஸ்ன்னு சொன்னாங்க கலர். ஸோ கலர் உண்மையாலுமே ட்ரிபிள் கலர் ரொம்ப ரிச்சாக இருக்குது. கண்டிப்பாக நான் வந்து இந்த ஃபோன் எடுத்துகிட்டு போனால் என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, என்னோட பெரிய ஃபோனாக இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியான ஃபோன் யூஸ் பண்ணுறேன்னு கேட்பாங்க. இன்னொன்று அப்படி இருக்கு லுக். பட் எல்லா ஃபோன்லேயும் டபுள் கலர் வரும், இல்லைனா சிங்கிள் கலர் வரும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரிபிள் கலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து தண்டர் பிளாக். இன்னொரு கலர் அவைலபிளாக இருக்குது, அதுக்கு பேர் அரோரா க்ரீன். உண்மையாக அது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் ஆன் பண்ணிடலாமா? ஓகே, பார்த்துருவோம் ஆன் பண்ணி. அண்ட் இந்த மாடல் பற்றி மார்க்கெட்டில் நிறைய ரிவ்யூஸ் போயிட்டுருக்கு, நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. என்ன மாடல், இந்த மாடல் அப்படி என்ன இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நானும் இந்த மாடல் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்ருக்கேன். எப்படி இருக்கும் மாடல், என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனில் கொடுப்பாங்க, என்ன மாதிரியான விஷயங்களை அதில் கொடுப்பாங்க அப்படின்னு நம்மளால் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அது என்ன நம்ம பார்த்துருவோமே இப்போ உள்ள போய்ட்டு. ஸோ ஆக்சுவலி இன்னொன்று என்னென்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ஒரு வித்தியாசமான ஃபோன் அண்ட் ரொம்ப டெக்னிக்கலாக ஃபோனுன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன நம்ம பார்த்துருவோம். அண்ட் செக்யூர் சிஸ்டம் ரொம்ப செக்யூராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணும்போது உங்கள் பாஸ்வேர்ட் கேட்குது அண்ட் சேம் டைம் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் கேட்குது. ஸோ நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் ஃபஸ்ட்டு வச்சிடணும். நம்ம வந்து ஸ்கிப் கொடுத்து போவோம், பட் இப்போ அப்படி கிடையாது, ரொம்ப செக்யூர் பண்ணிட்டாங்க. நீங்கள் உள்ளே போகும்போதே உங்களுடைய நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டாக உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வச்சால் மட்டும்தான் உள்ளே போகும், ஒரு சேஃபுக்காக. இன்கேஸ் ஃபோனில் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் பின்னாடி ரீசெட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு யூஸ் ஆகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா, இன்னும் டச் சென்சிட்டிவ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் கலர் வைஸ் உள்ள டிஸ்பிளேஸ் எல்லாமே இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இவங்க ஓப்போ ஸ்டோர் இன்பில்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் ஓப்போ F11 Pro. ஸோ ஆன் பண்ணிட்டோம். உண்மையுமே ஸ்க்ரீன் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஃபுல் ஸ்க்ரீன் ரொம்ப சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட ஸ்க்ரீன் வந்து 6.5 inch. இது வந்து பேனரமிக் ஸ்க்ரீன். ஸோ முன்னாடி நம்ம வந்து வாட்டர் டாப் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணோம், நாச் யூஸ் பண்ணோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மளுடைய பேனரமிக் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஸ்க்ரீன் மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாமே எங்கேயுமே உங்களுக்கு நாச், எங்கேயுமே உங்களுக்கு பெசல் எதுவுமே கிடையாது. ஃபுல் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபுல் ஸ்க்ரீன், எங்கேயுமே வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது, ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்குது. அண்ட்
இன்னொரு விஷயம் பார்க்கலாம், உள்ளே இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேக் பார்த்துட்டோம், கலர் ரொம்ப சூப்பரான கலர்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் அண்ட் இன்னொன்று இது ஃபுல் HD ப்ளஸ். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு ஹை ரெசல்யூஷன் வீடியோ பார்க்குறீங்க, ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்கன்னா, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அண்ட் யூடியூப்பில் தான் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் HD ப்ளஸில் நீங்கள் வந்து வீடியோஸ் பார்த்துக்கலாம். அண்ட் இன்னும் இதோட PPI பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 396 PPI கொடுக்குறாங்க. உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ நம்ப முடியாத ஆஸ்பெக்ட் ரேஷியோ 90.90. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 91% ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்பிளே தான். ஸோ அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பேனரமிக் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் கிடையாது, இதோட கேமரா மெயின், இதோட கேமரா அண்ட் இதோட ரியர் கேமரா ரொம்ப சூப்பரான ஒரு கேமரா. அண்ட் இதுக்கு முன்னாடி கொடுக்காத அளவுக்கு கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ 48 மெகாபிக்சல் பேக்கில். ஸோ நீங்கள் உங்கள் கேமரா ஆன் பண்ணிவிட்டு மேலே ஃபோட்டோ ரேஷியோ இருக்கும். ஸோ அதில் போயிட்டீங்க அப்படின்னா ஃபோட்டோ ரேஷியோ அதில் 44:3 அல்ட்ரா HD இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 48 மெகாபிக்சல். நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஃபோட்டோ எடுத்துட்டிங்கன்னா அதை நீங்கள் வந்து 48 மெகாபிக்சல் வரை நீங்கள் 48 மெகாபிக்சல் ஃபோட்டோ. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து 2.1 x 2.8 மீட்டர் வரை நீங்கள் போஸ்டர்ஸே அடிக்கலாம். அவ்வளோ ஒரு கிளாரிட்டியான ஒரு ஃபோட்டோ கொடுக்குது. அண்ட் இது மட்டும் இல்லை, இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ். அல்ட்ரா நைட் மோட். ஸோ நீங்கள் நைட்டில், ஸோ ஆக்சுவலாக F11 ப்ரோடைய ஸ்லோ நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, டேக்லைன் பிரில்லியன்ட் ரொட்டேட்டிங் லோ லைட் அப்படின்னா லோ லைட்லேயே கூட இந்த ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் கேமரா போகிறீங்க அண்ட் இதில் செட்டிங்ஸ் அண்ட் இதில் நைட் ஸ்லாப்னு இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அது நைட் மோட். ஸோ நைட் மோட், நைட்டில் நீங்கள் லைட் கம்மியாக இருக்கும், சம்டைம்ஸ் ஒரு இடத்துல ரொம்ப நாய்ஸியாக இருக்கும், ஒரு இடத்துல டல்லாக இருக்கும், அதுலேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் லென்சஸ், பேக்கில் லென்சஸ் பார்த்தா 6P லென்சஸ். ஸோ நம்மள 5P லென்சஸ் வரும் அண்ட் இதில் ஃபர்ஸ்ட் டைம் 6P லென்சஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி. அண்ட் அது மட்டும் கிடையாது, இதில் ஃப்ரண்ட் கேமரா, இதில் ஃப்ரண்ட் கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஓப்போலையும் சரி எதுலேயுமே சரி ஓப்போ இல்லாத அளவுக்கு நம்ம ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி அண்ட் இனோவேட்டிவ் டெக்னாலஜி வந்து ஃப்ரண்ட் கேமராவில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம பேக் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்ரண்ட் கேமரா. ஸோ ரைசிங் ஃப்ரண்ட் கேமரா. ஸோ உண்மையாலுமே இதோட கேமரா ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் இதோட ரைசிங் ஸ்பீட் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. அண்ட் ரைசிங் கேமரா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 16 மெகாபிக்சல், அபெக்சல் 2.0 கொடுத்துருப்பாங்க. ரொம்ப 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 ஹை குவாலிட்டியான கேமரா. காம்படிட்டர் கம்பெனியும் சில கம்பெனிஸில் கொடுப்பாங்க, பட் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் அதிகம். இன்னொரு 2 புது விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க, வேறு எந்த பிராண்ட்லேயும் கொடுக்காத அளவுக்கு. ஸ்மார்ட் பஞ்ச். ஸோ நீங்கள் கேமரா இன்கேஸ் ஒரு பாக்கெட்டில் வச்சுருக்கீங்க, கேமரா ஆன் ஆகிடுச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு பஞ்ச் பண்ணிட்டா போதும், ஜஸ்ட் கேமரா உள்ள போயிடும். ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி. அண்ட் இது மட்டும் கிடையாது, ஃபோனில் கிராவிட்டி செக்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் கேமில். இன்கேஸ் ஃபோன் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க, உங்கள் ஃபோன் கையில் கீழே விழுந்து செக் பண்ணால் கூட ஜஸ்ட் கேமரா ஆட்டோமேட்டிக்காக உள்ள போகும். ஸோ ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக ஆட் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் இதில் வந்து கேம் லவர், இன்கேஸ் வந்து நான் அதிகமாக கேம் விளையாடுவேன், நீங்கள் அதிகமாக கேம் விளையாடுவீங்க அப்படின்னா கேம் லவருக்குன்னே இதில் வந்து கேம் ஸ்பேஸ். ஸோ உங்களுக்கு ஒரு ஐகான் இருக்கும், கேம் ஸ்பேஸ். ஸோ இதுக்குள்ளே போய்ட்டு உங்களுடைய கேம்ஸ் என்னென்ன இருக்குது எல்லா கேம்ஸும் நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா அதிலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்கன்னா எந்த கேம் உங்களுக்கு அதிகமாக நீங்கள் விளையாடுவீங்களோ அந்த கேம்ஸ் எல்லாமே இது நீங்கள் விளையாடுவீங்க. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்ஷன். அண்ட் இது மட்டும் கிடையாது, இதோடைய ப்ராசஸர் உண்மையாலுமே சொல்லப்போனால் MediaTek P70 இருக்குல்ல, ரொம்ப அட்வான்ஸ் ப்ராசஸர். இந்த P70 முன்னாடி P60 கொடுத்தாங்க, இப்போ P70. ஸோ P70 வந்து P60 விட 13% ஃபாஸ்டர். நம்மளாக P60 ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அண்ட் P70 ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ரொம்ப அட்வான்ஸ் கூட. ஸோ அது இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது இது மட்டும் கிடையாது, இதில் A73 Cortex யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எதுக்குன்னா ரொம்ப ஹை குவாலிட்டியான கேம்ஸ், ஹை குவாலிட்டியான வீடியோஸ், உங்கள் சைடில் நெட்வொர்க் சைடு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறதுக்கு அது பூஸ்டப் அண்ட் இது வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 2.1 GHz இதுக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் தானா, இது மட்டும் இல்லை, ஓப்போவுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஓப்போவுடைய ஓன் வாய்ஸ் கலர் வாய்ஸ் 6.0. ஸோ 6.0 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஏதாவது புதுசாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கண்டிப்பாக அதில் புதுசாக கொடுத்துருக்காங்க. முன்னாடி நீங்கள் F9 Pro வச்சுருக்கலாம், இல்லை F7 வச்சுருக்கலாம். அப்படி யூஸருக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஸோ உங்களுடைய ஐகான்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ கேமரா ஐகான்ஸ், கான்டாக்ட் எல்லா ஐகான்ஸுமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் பார்க்குறதுக்கே ரொம்ப ஃபோன் ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப புதுசாக இருக்குது. அண்ட் அது மட்டும் கிடையாது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக 4 விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் செட்டிங்ஸ் போயிட்டு இதில் ஸ்மார்ட் சர்வீஸ், ஸோ இதில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மார்ட் டிரைவிங் மோட் இருக்கும், அதில் ரைட். ஸோ டிரைவிங் மோட் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய மோடில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் அண்ட் கன்வீனியன்ட், ஸோ கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ராயர் மோடுன்னு சொல்லுவாங்க, ஒரு புது ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செட்டிங்ஸ் போகிறோம், ரொம்ப ஈஸியான வழி தான். ஹோம் ஸ்க்ரீன், அதில் வந்து ஹோம் ஸ்க்ரீன் மோட் இருக்கும். நீங்கள் இதில் வந்து ட்ராயர் மோட் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நான் ட்ராயர் மோட் செலக்ட் பண்ணிட்டேன். ட்ராயிங் மோட் செலக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு நிறைய ஆப் இதில் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் எனக்கு ஆப் சர்ச் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா
ஜஸ்ட் நீங்கள் ஒரு ட்ராயர் இருக்கும், ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு எல்லா ஆப்மேல காமிக்கும் வித் ஆல்ஃபபெட்டிக்கல் லைக் கான்டாக்ட் மாதிரி. இது ரொம்ப ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இதில் ஸ்மார்ட் அசிஸ்ட்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் அசிஸ்ட் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய நீங்கள் எதெல்லாம் யூஸ் பண்ணீங்களோ அது எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஸ்மார்ட் அசிஸ்ட். ஸோ ஸ்மார்ட் அசிஸ்ட் அப்படின்னா சிம்பிள், உங்களோட ஐகான்ஸ் இப்போ நீங்கள் வந்து நிறைய ஆன்லைனில் புக் பண்ணுவீங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் ஆன்லைனில் பண்ணுவீங்க, இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக சில அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவீங்க, அதெல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற கான்டாக்ட்ஸ் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லை உங்களோட ட்ராக்ஸ் நீங்கள் நடக்கிறீங்களே அதெல்லாமே இதில் ட்ராக் பண்ணிக்கலாம். அது மாதிரி ரெகுலர் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இதில் வந்து நிறைய ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் இது மட்டும் கிடையாது, இதில் நிறைய இன்னும் இருக்குது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் யூஸ். ஸோ ஸ்க்ரீனில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் இதோட ரைசிங் கேமரா. ஸோ அதோட ரைசிங் கேமரா உண்மையிலே ரொம்ப 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 அட்வான்ஸ் கேமரா. ஸோ அது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இப்போ அன்பாக்சிங்னால இப்போ உங்களுக்கு வந்து எனக்கு இப்போ இருக்கிற ஹிண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஃபோன். அண்ட் இதோட ப்ரைஸு தான் ரொம்ப நாள் காத்துட்ருக்கேன். ஸோ ப்ரைஸ் வந்து உடனே ஃபஸ்ட்டு பீஸ் நான் தான் வாங்குவேன். ஓகே, எனக்கு எப்போ தான் வாங்குவேன் நான் பார்த்துட்ருக்கேன். உண்மையாகவே ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் மாடல். அண்ட் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இதில் வந்து இதோட பேட்டரி ஃபஸ்ட் டைம் ஸ்மார்ட் ஃபோன்லேயே 4000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக பேட்டரி வைஸ் பார்த்தா இப்போ ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்துக்கும் பெரிய ட்ராபேக் வந்து பேட்டரி தான். ஸோ பேட்டரி வைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன பேட்டரி. ஸோ பேட்டரி 4000 mAh பேட்டரி உண்மையுமே ரொம்ப 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 அட்வான்ஸ் பேட்டரி. அண்ட் இது மட்டும் கிடையாது, இதோடைய ஊப் சார்ஜ், ஓப்போட ஓன் டெக்னாலஜி ஊப் சார்ஜ். அண்ட் ஊப் சார்ஜ் 3.0 சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருந்த ஊப் சார்ஜை விட 20% அதிகம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட அஃபிஷியலாகவே சில விஷயம் சொல்லியிருக்காங்க ஊப் சார்ஜை பற்றி. என்னென்னா நீங்கள் ஜஸ்ட் 30 minutes சார்ஜ் போட்டால் வந்து 49% பேட்டரி ஃபுல் ஆகிடும். அண்ட் அது மட்டும் கிடையாது, நீங்கள் பேட்டரி ஃபுல் ஆகிறதுக்கு ஒன்லி 80 minutes அவ்வளோ ஸ்பீடாக வந்து ஃபோன் சார்ஜ் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓப்போ F11 Pro எப்படி இருக்கும்ட்டு. F11 Pro இப்போ நீங்கள் உடனே எங்கடா கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் அவ்வளோ எதிர்பார்த்துருக்கீங்க இல்லையா. உங்கள் நியரஸ்ட் ஷோரூம் நீங்கள் எல்லாத்துலேயுமே ஷோரூம் கிடைக்கும். அண்ட் கூடிய சீக்கிரத்தில் லான்ச் பண்ண போகிறாங்க வித் ப்ரைஸ். ஸோ உடனே எல்லோரும் வந்து உடனே வாங்கிடும். ஓகே, ஸோ உண்மையாலுமே ரொம்ப ஒரு டெக்னாலஜிக்கல் ரொம்ப அட்வான்ஸ் மாடல். ஸோ உண்மையாலுமே எனக்கு சந்தோஷமான விஷயம். ஸோ அன்பாக்சிங் நான் தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப 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 சூப்பரான இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.